பிரெஞ்சு புரட்சி பிரெஞ்சு ரெவல்யூஷன் 18ஆம் நூற்றாண்டில் பிரான்ஸ் நாட்டில் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர். அந்த நாட்டின் அரசன் லூயி 16. நிலைமை: நாட்டில் 3 சமூகங்கள் இருந்தன: மதகுருக்கள், அரச குலம், பொதுமக்கள். 3வது சமூகமான பொதுமக்கள்தான் அதிக வரி கட்ட வேண்டிய நிலை இருந்தது. அவர்கள் மிகவும் ஏழையாக இருந்தனர். புரட்சி தொடக்கம்: 1789ஆம் ஆண்டு மக்கள் அரசின் மீது கோபம் கொண்டு போராட்டம் தொடங்கினர். முக்கிய நிகழ்வு: ஸ்டார்மிங் ஆஃப் த பாஸ்டில், 14 ஜூலை 1789. மக்கள் பாஸ்டில் சிறையை தாக்கி கைதிகளை விடுவித்தனர். இதுவே பிரெஞ்சு புரட்சியின் தொடக்கம் என்று கருதப்படுகிறது. மனித உரிமை அறிவிப்பு: புரட்சிக்குப் பிறகு ஒரு முக்கிய ஆவணம் உருவானது: டிக்ளரேஷன் ஆஃப் த ரைட்ஸ் ஆஃப் மேன் அண்ட் ஆஃப் த சிட்டிசன். இதில் கூறப்பட்டது, எல்லா மனிதரும் சமம், சுதந்திரம் அனைவருக்கும் உரிமை, மக்கள் அரசை தேர்வு செய்ய முடியும். மன்னராட்சி முடிவு: புரட்சியின் போது மக்கள் மன்னராட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தனர். லூயி 16 மற்றும் அவரது மனைவி மேரி ஆண்டனெட் தூக்கிலிடப்பட்டனர். விளைவுகள்: ஜனநாயக சிந்தனை உலகம் முழுவதும் பரவியது. பல நாடுகளில் புரட்சி சிந்தனை உருவானது. பின்னர் நெப்போலியன் போனபார்ட் அதிகாரத்தில் வந்தார். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க.